ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு இந்த தேர்தலுக்கு அறிவித்துள்ள மிக மிக முக்கியமான அறிவிப்பு. இந்த நகைக்கடன் தள்ளுபடி அதை பற்றின அறிவிப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ யார் யார் தான் நகைக்கடன் தள்ளுபடிக்கு தகுதியானவர்கள், யார் யாரெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடிக்கு தகுதி அற்றவர்கள், நகைக்கடன் தள்ளுபடி எந்த மாதத்தில் ஆகும், அதற்கான லிஸ்ட்டில் யார் யாரோட பேரெல்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படின்ற அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகணும், என்னோட பேர் லிஸ்ட்டில் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களோட பேர் லிஸ்ட்டில் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பேர் லிஸ்ட்டில் வந்திருக்கா வரலையா அப்படின்றத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் கவர்மெண்ட் சம்மந்தமான அனைத்து அப்டேட்டும் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு இந்த தேர்தலில், கடந்த தேர்தலை போலவே இந்த தேர்தலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்டேட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா அதுதாங்க நகைக்கடன் தள்ளுபடி. 5 சவரன் உட்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க. இது உண்மையா? கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி ஆக போகுது. கூட்டுறவு வங்கிகளுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் நகைக்கடன் வச்சுருக்குறாங்க அவங்களுடைய தகவல்களை சேமிக்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன மாதிரியான தகவல்கள் அப்படின்றதையுமே சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 51 தகவல்களை சேமிக்க சொல்லி தமிழக அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க. கூட்டுறவு வங்கிகளுக்கு என்ன மாதிரியான தகவல்கள் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க யாரோட பேரில் கடன் வாங்கியிருக்கிறாங்க, அப்புறம் அவங்க எந்த கூட்டுறவு வங்கியில் வாங்கியிருக்கிறாங்க, எந்த டேட்டில் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு பணம், எவ்வளோ சவரன் நகையை வைத்து எவ்வளவு பணம் வாங்கியிருக்கிறாங்க, அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட், அதாவது ரெகுலராக யூஸ் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட் அதோட நம்பர் என்ன, அவங்களோட வாடிக்கையாளரோட அட்ரஸ் எந்த அட்ரஸில் இருக்கிறாங்க, அவங்களோட குடும்ப அட்டை எண் என்ன, ஆதார் அட்டை எண், முகவரி, தொலைபேசி உள்ளிட்ட 51 விதமான தகவல்கள் சேகரிக்கப்பட்டு கணினி மூலம் பகுப்பாய்வு செய்யப்படுகிறது. அதாவது கம்ப்யூட்டரைஸ் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா எல்லா தகவல்களையும் அப்டேட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரிஜினலாக உங்கள் நகை ஒரிஜினல் தானா, அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ தொகை வாங்கியிருக்கிறீங்க, உங்கள் அட்ரஸ் ஒரிஜினலாக, உங்களோட பாஸ்புக், அதாவது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஒரிஜினலாக, உங்களோட ஆதார் கார்டு, உங்களோட ரேஷன் கார்டு ஒரிஜினலாக அப்படின்னு எல்லா தகவல்களையும் சேகரிக்கிறாங்க. அதற்கான பணிகள் பார்த்திங்க அப்படின்னா வேகமாக நடந்துட்டு வருது. இதில் சென்ற எலெக்ஷனில் 2021ஆம் ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய முறைகேடுகள் நடைபெற்றது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த முறைகேடுகள் எதுவும் நடக்காத அளவுக்கு இந்த தடவை இந்த எலெக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா போலி நகைகள், இல்லை அடமானம் வைத்த நகைகளோட எக்ஸ்ட்ரா பணம் வாங்குறது, இல்லை ஏமாத்து வேலை பண்ணுறது, 1 கிராமுக்கு அனுமதிக்கப்பட்ட தொகையை விட கூடுதலாக நகைக்கடன் வழங்கியது என பல்வேறு முறைகேடுகளை பார்த்திங்க அப்படிங்கன்னா அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா கடந்த முறை நமக்கு பொட்டலங்கள், வெறுமன பொட்டலங்கள், நகையே இல்லாமல் வெறுமன பொட்டலங்கள் மட்டும் வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. போலி அடமானம், போலியான நகைகளை கொடுக்கறது, அதாவது என்ன சொல்கிறது, கவரிங் நகைகளை கொடுக்கறது, அப்புறம் அன்ன யோஜனா குடும்ப அட்டைகளை தவறாக பயன்படுத்தி கடன் வழங்குறது, ஆதார் கார்டை வேறு யாரோடைய யூஸ் பண்ணி அந்த மாதிரி இந்த மாதிரியான நிறைய முறைகேடுகளை கண்டுபிடிச்சிட்டு வராங்க. ஸோ அதன்படி லிஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெடி ஆகிட்டு வருது. இந்த லிஸ்ட்டில் யார்
யாரோட பேரெல்லாம் வந்து இடம்பெறுது, உங்களோட பேர் அதில் இடம் பெற்றிருக்கணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் வந்து என்னென்னலாம் செஞ்சுருக்கணும் அப்படின்றது தான் நான் வந்து சொல்ல போகிறேன். இவ்வாறாக நகைக்கடன் பெற்றவர் குறித்த தகவல் பல்வேறு தரவுகளின் அடிப்படையில் பெற்று கூட்டுறவுத்துறை தள்ளுபடிக்கான பட்டியலை தயாரித்து வருகிறது. அந்த நிலையில் யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் பெறப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் இருக்காது, நகைக்கடன் கிடையாது அப்படின்றதையுமே வந்து அவங்க தகவல் சேர்க்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 5 சவரன் நகை வந்து தள்ளுபடி ஆகும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து அவங்க யார் யாருக்கெல்லாம் தள்ளுபடி ஆகாது அப்படின்றத முதல்ல தெரிவிச்சிருக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படின்னா வருமான வரி கட்டுபவராகவோ அரசு ஊழியராகவோ இருந்தால் தள்ளுபடி கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதோடு கூட பயிர்க்கடன் தள்ளுபடி நீங்கள் பெற்றிருந்தால் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. இது தவிர அந்தோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டை பெற்ற விவரங்கள் தற்போது எடுக்கப்பட்டு அந்த அட்டைகளையும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் ஆந்திரா, கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் வசிக்கிறீங்க, நகைக்கடன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து மறுவாழ்வு வேறு யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி ஆகும், அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ரேஷன் கார்டு இருக்கணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி பெறக்கூடிய தகுதியில் ஒரே ஒரு விஷயம், நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் ரேஷன் கார்டு இருந்திருந்தால். ஒரு ரேஷன் கார்டு ஒரு குடும்ப அட்டையில் ஒருவர் மட்டும் நகைக்கடன் வாங்கியிருந்தால், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் யாராவது ஒருத்தர் மட்டும் நகைக்கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். அதே மாதிரி நீங்கள் வந்து அன்ன யோஜனா ஏஏஒய் ரேஷன் அட்டைதாரர்களாக இருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். அதுக்கப்புறம் பிஹெச்ஹெச் இந்த வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ரேஷன் அட்டைதாரர்களாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். கடன்தாரர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினர் பெற்ற நகைக்கடன்களில் கணக்கின் நிலுவை இருந்து அதற்பின் அரசாணை வெளியிடப்படும் நாள் வரை கடன் நிலுவைத் தொகையை பகுதியாக செலுத்தப்பட்டிருந்தால் அவ்வாறு செலுத்தப்பட்ட தொகை நீங்களாக எஞ்சிய பணம் கடன் நிலுவைத் தொகை மட்டுமே தள்ளுபடியில் இடம்பெற வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் நகைக்கடன் வச்சுருக்கிறீங்க, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் வந்து கட்டியிருக்கிறீங்க, ஆனால் மீதி அமௌண்ட் ஒரு 50,000 இல்லை 1,00,000 அந்த மாதிரி தான் வந்து இருக்குது அப்படின்னா அந்த 1,00,000 மட்டும்தான் தள்ளுபடி செய்வோம் அப்படின்றதையுமே சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமா மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி வழங்கப்படும். அதற்கப்புறம் ஓய்வூதியதாரர்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி வழங்கக்கூடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தற்போது வரை ஆகக்கூடிய குடும்ப அட்டை வைத்துள்ள கடன்தாரருக்கு நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள். அதாவது குடும்ப அட்டை வந்து உங்களுக்கு ஆக்டிவில் இருக்கும். மாதம் மாதம் நீங்கள் பொருட்கள் வாங்கக்கூடிய அட்டைதாரர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இது போன்ற தகவலுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.